சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னடா ஏய் செயின் அடக்க வச்சிட்டேன்னு கரெக்டா கேக்குறாடா. அவ கரெக்டா கேக்குறல நீ கரெக்டா ஆமான்னு சொல்லிடுடா. ஏய் ஹலோ என்னங்க நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க? அப்ப என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு வர சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. அன்னைக்கு நீங்களும் தானே போனீங்க? அன்னைக்கு எனக்கு வேலை இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு வேலை வந்துருச்சு. அப்படியா? சரி, அப்போ உங்க ஆபீஸ் அட்ரஸ் கொடுங்க, நான் நேர்ல வந்து வாங்கிக்கிறேன். ஓ நேர்ல வருவீங்களா? அப்படின்னா வாங்க, ஃப்ளைட்டை பிடிச்சி பாம்பேக்கு வாங்க. பாம்பேவா? ஆமாங்க, நான் ஒரு முக்கியமான ஆபீஸ் மீட்டிங்காக பாம்பே வரைக்கும் வந்திருக்கேன். என்னங்க எப்படி சொல்றீங்க? அடா ஆமாங்க, அதுக்கு தான் அன்னைக்கே தரேன்னு சொன்னேன். நீங்க கிளம்பி போயிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் வேலை முக்கியம், நாங்க என்ன வெட்டி ஆபீசரா? நான் பாம்பேல இருந்து வர்றதுக்கு எப்படியும் ஒரு 20 நாள் ஆகும். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன் கொரியர்ல அனுப்பலாமே? அனுப்பலாம், அப்புறம் அந்த செயின் மறுபடியும் காணாம போயிடுச்சுன்னா? ஐயோ வேணாம் வேணாம் வேணாம். தெரியுதுல, அப்ப நான் திரும்பி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வந்த உடனே கையோட செயினை கொடுத்துடுறேன். பயப்பட வேணாங்க, நான் ஒன்னும் உங்களை ஏமாத்திர மாட்டேன். கரெக்டா பிட்ட போட்டு எஸ்கேப் ஆயிட்டானே. சரி, நானும் நம்புறேன் உங்களை. அப்புறம் பாம்பேல ஃப்ளட்னு நியூஸ் பார்த்தேன், ஜாக்கிரதை. ஓகே ஓகே. ஃப்ளட் என்னங்க ஃப்ளட்? பாம்பேவே அழிஞ்சாலும் உங்க செயின் பத்திரமா இருக்கும். வந்ததும் திருப்பி கொடுத்துருவேன். ஆமா. ஹாப்பியா? போதுமா? சரி. அரே பையா ருக்கோ பையா, मैं आ रहा हूं பையா. ஏங்க எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சுங்க, நான் அப்புறம் கூப்பிடுறேன், நீங்க போனை வைங்க. டேய் என்னடா இந்திலாம் பேசுற? வேற என்னடா பண்றது? சரி எப்படியும் ஒரு 20 நாளைக்கு பிரச்சனை இல்ல, அதுக்குள்ள அந்த செயினை மீட்டு கொடுத்துடலாம்.